பின்னுக்கு நல்ல ஒரு கோயிலுக்கு பின்னால் வந்து மஞ்சள் சாப்பிட்றீங்க. வரையெல்லாம் கேர சாதம் காதாலையும் போக மூக்காலையும் போக. அது உங்களோட கையெல்லாம் இருக்கு. ஏன்னா 300 ரூபாய்க்கு சாப்பாடு இருக்கு, 3000க்கு சாப்பாடு இருக்கு. நோட்டீஸ் பண்ணுவோம் பிள்ளைக்கு. இப்போ நாங்கள் நெய்தலுக்கு வந்திருக்கோம். இங்கே வீச்சால் நடந்து வரைக்கும் ஒரு சனத்தையும் காண நினைச்சோம். அது என்ன சொன்னாங்க, அவ்வளோ பெரிய இடம். இப்போ வரைக்க தெரியாது, பெரிய இடம் இல்லை. இங்கே வந்து பார்த்தா முழு மக்களும் இங்கே இருக்கணும். அதாவது நெய்தல்லாம் இருக்கணும். அவருக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவருக்கு பண்ணாங்க. இங்கே வந்துடுது. இது 1000 ரூபாய் ஒரு போர்ஷன். அம்மா சிக்கன் தனியாக வச்சு வந்திருக்கா. இது சிக்கனா? ஓ மை காட், நல்லா இருக்கு பார்க்கவே. சோசியா வகையெல்லாம் ஏதோ செய்யுது. நீங்கள் சாப்பிடக்கூடாது, எல்லாருக்கும் விரதம் இருக்கணும். நீங்கள் என்ன இப்போ சாப்பிட போறீங்களா இல்லை இருக்க போறீங்க? உண்மையா நல்லா இருக்கு. இந்த இதை ஒரு குச்சி தாங்க சாப்பிடுவோம், டேஸ்ட் பண்ணி. ஒரு சின்ன பீஸ் சிக்கன் அந்த ஸ்பைசியாக இருக்கா, சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு பார்க்க. வந்துட்டா சாப்பாடு? சொல்லுங்க என்னது அதை பற்றி. சீ ஃபுட் ரெண்டு எவ்வளோ சீ ஃபுட்? 1500. ஓகே. ஆனால் அப்படி சொன்னாங்க விலை விலையானா. நான் வழியிலையும் இதே தான் விலை. நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்க. இங்கே ஒரு போர்ஷன் சிக்கன் ரைஸ் 1000 ரூபாய். வந்து 1000 ரூபாய்க்கு ஓகே. ஒரு பெரிய லெக் பீஸ் போட்டிருக்கு. ரைஸ் நல்லா பூ போல இருக்கு. பசிக்குது பார்க்கவே. இன்னும் நல்ல ஒரு கோயிலுக்கு பின்னால் வந்து மஞ்சள் சாப்பிட்றீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைக் வேலை செய்யாமல் போயிட்டுது. அப்போ நான் கதைச்சது எல்லாமே ரெக்கார்ட் ஆகப்பட்டது, மைக்கில் ஆட்டுப்பட்டு நடந்துட்டு. இவங்க என்ன கதைச்சாங்கன்ட்டு நான் ஒரு கெஸ் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவரில் கொடுத்துருக்குறேன்னு பாருங்கள். முதலாவது வாங்க சொல்கிறாங்க, நல்ல ருசியான சாப்பாடு வேறு லெவலில் எதுவும் தர்றோம். இவன் வந்து தான் என்ன சாப்பிட்டேனே மறந்துட்டா. பக்கத்தில் கேட்குறேன். நல்லா இருந்தேன்னு சொல்கிறேன். நல்லா இருந்தேன்னு சொல்கிறேன். அங்கே அவே சொன்னதே சரியா 2 பேர் சொல்கிற மனுஷி சந்தோஷமே இந்த சந்தோஷம். என்ன சொல்கிறேன்டே தெரியலையான்னு சொல்கிறான்னு நினைக்கிறேன். உங்களால் வந்து ஒரு சொல் சொல்ல சொன்னால ஒரே ஒரு சொல் சொல்லியிருக்கிறேன். அவள் வந்து சைகையிலேயே காட்டுறேன். வயிறு ஃபுல்லாகிட்டு தான். நல்லா இருந்தது, மனசுக்கு திருப்தியாக இருந்தது. நல்லா இல்லையா நோட்டீஸ்? எலும்பு கூட வைக்கல, மிச்சம். சூப்பர், நல்லா இருக்கு. ஆனால் கொஞ்சம் காரசாரம் போட்டுக்கலாம். யாழ்ப்பாணி சென்றாலே காரசாரம் அதிகம் விரும்புவாங்க. அந்த காரசாரம் இல்லை, மற்றபடி விலையை பார்த்தீங்கன்னா வழிகடையில் அந்த விலை கூடன்னு சொல்லுவேன். அதை பண்ணி உங்களுக்கு கருத்து ஒரே விதான காரசாரமா இல்லை. அதான் எனக்கு சமைக்கிற கறியெல்லாம் காரசாரம் காதாலையும் போக வேறு மூக்காலையும் போக வேறு அப்படி சாப்பிட்டேன். டெவலெல்லாம் நல்லா இருந்தது. எனக்குமே ஒரு மிஸ்ஸிங் மேன் லைட்டா இருந்தா இப்பதான் விளங்கிட்டு இவங்க சொல்ல ஒரே ஏன்டா வாக்கு நாங்க எல்லாரும் சொல்லவா யோசிக்கிறேன் என்ன புள்ளைய நானும் சொல்லலாம்.
சில கிட்ட மனசு அப்படி இல்லை. இல்லை எனக்கு வந்து அந்த இனிப்பாக இருந்தது, அதான் உரைப்பு இல்லை, அதான் யாழ்ப்பாணத்து காரர் கொஞ்சம் மற்றபடி நல்லா இருந்தது. கொடுக்குற விலைக்கு இது ஓகே தான் இருக்கு. ஆனால் அதை சொல்லுவேன் நான், போசன்ற அளவு ஓகே. ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்னாங்க. விலையும் நாங்கள் 12 பேர் 12,000 தான் முடிஞ்சது. ஏன்னா 13,000 சர்வீஸ் சார்ஜ் 1000 13,000 முடிஞ்சது. அதே மாதிரி இந்தியாவிலையும் நாங்கள் ஏதோ நிறைய கட்சியோட வந்து நாங்கள் 2 பேரும் சேர்த்து ஏதோ மைக் ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினச்சிக்கொண்டு நிறைய இதை பற்றி இந்த இடங்கள் இப்படி இருந்தது அதுக்கான இருந்தது. அவள் ஏதோ சொல்கிறா, எனக்கு இன்னொன்று விளங்கியில் ஏதோ கையாட்டி நான் ரொட்டி இதில் இந்த கடைகள் போட்டிருக்கு, நிறைய கடைகள் இருக்குது சுற்றி பார்க்க. இந்த கேம் சென்டர் என்று உள்ளே போட்டிருக்கு புதுசாக, அதில் வந்து நிறைய கேம்ஸ் இருக்குது. இதில் பெப்சி வந்து எங்களுக்கு இந்த வீடியோவுக்கு ஸ்பான்சர் பண்ணால் நல்லா இருக்குமென்று சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில். அதுதான் அது ஞாபகம் வந்திருக்கு. அந்த மட்டும் இதில் வந்து 100 ரூபா டிக்கெட் எடுத்தோன்னு போகிறேன் நான். ஒரு கேம் விளையாடுறதுக்கு 100 ரூபா 200 ரூபாய் டிக்கெட் எடுக்கலாம். அது டிக்கெட் சென்டர் முன்னே காட்டிப்போம் உங்களுக்கு. அந்த இதில் வந்து அவள் வந்து ரீடா 100 ரூபா டிக்கெட் அந்த பேணி ஃபுல்லாக விழுத்தினா வந்து ஏதாவது கிஃப்ட் தருவாங்க. நான் முதல்ல அரைஞ்சு 6 வாசி விழுந்துட்டுது, பிறகு 2 தடவை அரைஞ்சும் விளையலை. இதில் பார்த்திங்கன்னா வின் பண்ணால் ஏதாவது ஜானை கீட்டைக்கு கிஃப்ட், எல்லா இடமே அப்படி தான். கீட்டைக்கும் கிஃப்ட் வந்தால் கீட்டைக்கும் ஏதாவது சின்ன யானை போத்தில் அந்த என்னென்னு சொல்கிறது சேவிங்கு வைக்கிற மாதிரி ஒரு யானை இதுவும் தருவாங்க. 2 உண்மையாகவே என்னென்னு சொல்கிறது நல்ல கிஃப்ட் தான். இப்போ நான் சொல்கிறேன் என்னக்கா, ஓகே கண்ணாடி போடாதால் எனக்கு கண்ணு தெரியலைன்னு சொல்லிவிட்டு நான் கண்ணாடியை போடுறேன். அதுக்கு பிறகு இந்தியாவில் வந்து அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து பொம்மை எடுக்கிற விளையாட்டில் விளையாடினா அது பின்னாயில் அதில் ஒரு பாட்டு போட்டதுக்கு டான்ஸ் ஆடுறேன். அதை தோற்றுட்டு ஆடுகிறா. இது பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்ஸுக்கு, இது வந்து டைமுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கணும் அந்த கேம். அதில் நான் பாஸ்கெட் போட்டு இதில் வந்து நான் வின் பண்ணிட்டேன். தொடர்ந்து விளையாடி அந்த டைமுக்கு நான் கூட பாயிண்ட்ஸே எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர்ன்றதால் கொஞ்சம் போட்டு அவ்வளோ பெரிய பிளேயரில் ஒரு 2-3 தடவை விளையாடிக்கேன் பாஸ்கெட். இதில் பார்த்திங்கன்னா போட்டு ஃபுல்லாகவே என்னை சுத்த வர நிறைய சனம் வந்துருந்தது, எனக்கே தெரியாது. நான் அந்த கேம்லேயே ஃபோக்கஸில் இருந்தாலும் பின்னுக்கு வந்து 2 மக்களை பார்க்கல. இந்த கேமராமேனும் பின்னுக்கு வந்த மக்கள் எடுக்கல. உண்மையாக நிறைய மக்கள் நின்றவை கைதட்டி கொண்டு வந்து உற்சாகமாக இருந்தது. நான் திரும்பி கூட பார்க்கல. பாருங்க அந்த சொட்ஸில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தொடர்ந்து போட்டு வந்து அந்த பாயிண்ட்ஸ் கூட எடுத்தாலும் எனக்கு இந்த பாருங்க யானை ஒரு உண்டியல் ஒன்று கிடச்சிருக்கு. இதை வச்சு தான் நாங்கள் எங்களை சேமிப்பு தொடங்குறோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த கார் ஓடுறோம். இதுதான் சூப்பர், எனக்கு பிடிச்ச கேமே இதுதான். ரீச்சால் ஏன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு காரில் போய் இடி வர்ற மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டியரிங் எல்லாமே கார் வர மாதிரி இருக்கும். ஆனால் வந்து இதுக்கு வந்து ஃபேமிலியாக விளையாட இதில் நான் என்ன சொல்கிறேன்டா, நானும் அத்தானம் தான் போகிறேன். ஏன்டா 3 கார் தான் அங்கே இருந்தது, மிச்சதெல்லாம் வேலை செய்யலை, வெட்டி பிரச்சனைன்னு வேலை செய்யலை. 3 காரில் மாற்றி விட்டுவாங்களே. அப்போ நான் சொல்கிறேன் அதில் நானும் அத்தானம் வந்து சண்டை பிடிக்க போகிறோம்ண்டு. இதில் வந்து பந்தலங்குட்டி வந்து என்னோட வந்து கறிட்டேன். ஏன்டா சின்ன பிள்ளைகளுக்கு இதில் விட மாட்டாங்கன்றதால என்னோட சேர்ந்து இருந்து வரப்போகிறான்னு சொன்னதால சரி என்ன வேலை ஏற்றி கொண்டு போகிறேன். கொஞ்சம் கவனம் தான் போனேன். ஏன்னா இடிக்கும்போது வந்து மூஞ்சை போய் முன்னே குத்திடும், அந்தளவுக்கு ஸ்பீடாக போய் இடிக்கலாம். இந்த பாருங்க வத்தான் வந்து இடிக்கிறார் எனக்கு. இப்போ நான் பின்னால் வர எப்படி சரியாக விதைச்சுக்கணும். இப்போ பாருங்க சூப்பர் கேம் உண்மையாகவே. இதில் இந்த கேமுன்ற ஸ்பெஷாலே ஒரு என்ன சொல்கிறேன் ஃபேமிலியோடு சேர்ந்து விளையாடக்கு நல்லா ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இது நாங்கள் 2 பேர் ஓடுறோம். உண்மையாகவே எங்களோட ஃபேமிலி ஃபுல்லாக இதில் வந்து 8 பேர் விளையாடுற ஃபேமிலியில் இருக்கணும். 8 பேர் வந்து விளையாடினா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிறைய பேர் விளையாடினா அப்படி யோசிச்சு பாருங்கள். உங்களோட ஃபேமிலி எல்லாருமே தாத்தா பாட்டி இல்லாமல் அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து உள்ளுக்க விட்டு விளையாடினா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முடிஞ்சிட்டு அதைத்தான் நான் சொல்கிறேன். இது வந்து ஃபேமிலியாக விளையாடினா நல்லா இருந்திருக்கு வந்து.
ரொம்ப பயமாக இருக்குது. ஐயோ எப்படி இருக்க போதோ தெரியல, சரியான பயமாக இருக்குது. நடுங்குது கை கால். பயப்படாமல் போவோம். பாருங்க சரியான பயமா இருக்கு. தனித்தனியா போக பயமா இருக்கு. அத்தான் பேருக்கு வாரேன். ரொம்ப பயமா இருக்கு. ஆனா சின்ன பிள்ளைகள் வயசு போன தாத்தாலேருந்து எல்லாருமே வயசு போன தாத்தாலேருந்து எல்லாருமே இருந்தா லட்சிய கொஞ்சம் லட்சிய காணு. படுத்துட்டானே வா சிவருமானே பயக்கிறார் சத்தக்கால். ஓ ரொம்ப ரொம்ப பயங்கரமா இருக்கு. பாருங்கோ என்னால முடியல. எல்லாம் போட்டுத்தான் இருக்குது. பயமா இருக்கு. சரியான பயமா இருக்கு. அடுக்கிற மாதிரி இருக்கு. Oh my god. Oh super view aja. Karena முடிக்கணும் போக வேண்டிய. Oh my god. Oh my. எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி ரோலர் கோஸ்டர்? கடும் கஷ்டமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. நடங்கு பாட்டிக்க சிரிச்சு கொண்டு இருந்திருப்பேன். ஆனா சரியான கஷ்டம். வெளியெல்லாம் சிரிச்சா உள்ளுக ஐயோ விடுங்கடா ஆளை விட்டா காரணம் பயமா இருக்கும். நான் வச்சுட்டு போன தெரியுமா இடையில அதான் சொல்லுங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. அடுத்த தம்பி நீங்க என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்? அவன் விழுங்குறான் முண்டி விழாங்கலே நல்லா இருந்துச்சு. உள்ள இருந்தா நல்லா இருந்துச்சு. நீ பயந்தா சரி. எனக்கே பயங்கரமா இருக்கும். என்னால முடியாது. உங்களோட தலைமுடியெல்லாம் காத்துல பறந்து சும்மா அப்படி இருந்துச்சு. எப்படி பாத்துங்க சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு? பயமா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பயமா இருந்த. கொஞ்சம் வீடியோ எடுத்தீங்க எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சா? இடையில கொஞ்சம் என்ன மாதிரி சேஃபா தெரியாது சவர்னாலும் நிப்பாட்டிட்டு ரீச்சாக வந்து ஒரு மகிழ்ச்சியின் உச்சம்தான். நீங்கள் வந்தால் அந்த என்ன சொல்கிறது கொடுக்குற காசுக்கு வேர்த்தா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அதுவும் முக்கியமாக இப்போ நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து முதல் வந்திருப்போம் 2022 நினைக்கிறேன். 2022 அப்படி வந்திருப்போம். 22 இப்போ வந்து ஒரு 3 வருஷத்துக்கே நிறைய இம்ப்ரூவ்மெண்ட், நிறைய என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு இடமுமே யுனிக்காக இருக்குது. அது ஒரு நாள் காணாது. இப்போ இன்னும் இதேமையா நான் இன்னும் நிறைய இடம் காட்டுறேன். என்னால் முடிஞ்சால் தான் காட்டியிருக்கிறேன். அது ஏனெண்டா நீங்கள் வந்து நேரில் பாருங்க. ஏன்டா என்ன ஒரு ஆளால் காட்டல. இதுக்கு ஒரு 15-20 கேமரா வேணும், வண்டி ஸ்டோரேஜ் வேணும், பேட்டரி வேணும், சார்ஜர் வேணும், 4-5 கேமராமேன் வேணும். உண்மையாகவே இது என்ன சொல்கிறது சாத்தியம் இல்லை. ஒரு நாளில் ஒரு ஆளால் காட்ட எனக்கு என் முகத்தை பார்த்தா எனக்கு டயர்ட் தெரியும். உண்மையாகவே அந்தளவுக்கு வேர்த்தனம். இந்த கிறிஸ்மஸ் பின்னுக்கு டெக்கரேஷன் மட்டும் அதில் வாட்டர் ஃபால் வேறு இது பார்த்துனீங்களா? தீம் பார்க் மாதிரி வாட்டர் தீம் பார்க் மாதிரி வேற போகுது. அந்த இந்தியாவில் நீங்கள் பார்ப்பீங்க தண்ணிக்கு சரிக்கண்டு வர்றது, மற்றது நீர்வீழ்ச்சியும் வருது. அதாவது இயற்கையான இல்லை செயற்கையான நீர்வீழ்ச்சியும் வருது. மற்றப்போ நீங்கள் ஆப்ஸ்லேயே எல்லாம் பார்க்கலாம். ரீச் ஆப்ஸ் இருக்குது. அதிலேயே நீங்கள் என்னென்ன கேம் இருக்குது, எவ்வளோ காசு, எத்தனை விளையாடலாம்லாம் பார்க்கலாம். நிறைய கேம் விளையாடி நாங்கள் வின் பண்ணிக்கிறேன். ஒரு இது வந்து யானையாண்டு வின் பண்ணிக்கிறேன். அந்த இருக்குது அந்த யானை. அப்படியே நிறைய நல்லா இருக்குது. சர்ச் இருக்குது, கோயில் இருக்குது, எல்லாமே நீங்கள் பட் இங்கேயே தங்குறதுக்கு ரூம் இருக்குது. நீங்கள் தங்கி போட்டு போகலாம். இந்த வெளியில் காசு கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறது அது உங்களோட கையெல்லாம் இருக்குது. ஏன்னா 300 ரூபாய்க்கு இங்கே சாப்பாடு இருக்குது, 3000க்கும் சாப்பாடு இருக்குது, 30,000க்கும் சாப்பாடு இருக்குது. அது வந்து உங்களோட கையெல்லாம் இருக்குது. நீங்கள் எவ்வளோக்கு சாப்பிட போகிறீங்கன்னு உங்களோட கையெல்லாம் இருக்குது.